நம்ம இன்னைக்கு கிளாஸில் வந்து ஃபஸ்ட் யூனிட்டான அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் பார்க்குறோம். ஓகேங்களா? தமிழில் வந்து நம்ம எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம் அப்படின்னா, அணுவின் கட்டமைப்பு அப்படின்னு சொல்லி ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அணுவின் வடிவமைப்பு அப்படின்னு நம்ம வந்து இதை சொல்லலாம். ஓகேங்களா? இதில் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து சம் பேசிக் கான்செப்டை வந்து நான் சொல்லியிருப்பேன். எலக்ட்ரான்ஸ், ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ் அப்படின்றது அதோட மாஸ் வேல்யூ வந்து நம்மளுக்கு வந்து டைரெக்டாக கொஷின் கேட்கலாம், அப்படின்னா இன்டைரக்டாகவும் கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வேல்யூஸ்லாம் வந்து நம்மளுக்கு கம்பல்சரி என்ன பண்ணணும், தெரியணும். ஓகேங்களா? இதோட எலக்ட்ரானுக்கு வந்து பாருங்கள் 9.1 × 10^31. ஓகேங்களா? 31 வந்து கிலோகிராமில் வந்து இந்த வேல்யூ வரும். அதே கிராமில் வருது அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 9.1 × 10^-28 கிராம் அப்படின்னு வரும். ஓகேங்களா? மீன்ஸ் வந்து அந்த 3 வேல்யூஸ் தான் டிஃப்ரென்ஸ் வரும், கிலோகிராமுக்கும் கிராமுக்கும். அதே மாதிரி எல்லாத்துக்கும் அதே மாதிரி இங்கே 27 அப்படின்னா புரோட்டானுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னா கிராமில் வந்து அப்போ என்ன வரணும், 24 பவரில் வரணும். ஓகேங்களா? மைனஸில். நெக்ஸ்ட்டு நியூட்ரானுக்கும் அதே மாதிரி என்ன வரும், -24 கிராம் வரும் அப்படின்னு நமக்கு இங்கே தெரியணும். ஓகேங்களா? கிலோகிராமில் கொடுத்தாலும் நம்மளுக்கு தெரியணும், கிராமில் கொடுத்தாலும் நமக்கு வந்து ஈஸியாக அது ஐடென்டிஃபிகேஷன் பண்ண தெரியணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எலக்ட்ரான்ஸ்க்கு வந்து நம்ம என்ன தெரியும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து அந்த சார்ஜ் தான் நம்ம என்ன போடுவோம், வேல்யூஸ் வந்து எவ்வளோனா 1 தான் கன்சிடர் பண்ணுவோம். சார்ஜ் வந்து மீன்ஸ் வந்து ரிலேட்டிவ் மாஸ். ஓகேங்களா? ரிலேட்டிவ் மாஸ் அப்படின்னா அதுக்கு நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சார்பு நிறை அப்படின்னு சொல்லுவோம். சார்பு நிறைன்றதை விட ரிலேட்டிவ் மாஸ்னால் நமக்கு டேரெக்டாக மீனிங் புரிகிற மாதிரி இருக்கும், அதனால இங்கிலீஷில் எழுதிட்டேன். ஸோ அதோட வேல்யூஸ் வந்து 1ன்னு சொல்லுவோம். புரோட்டானுக்கு 1ன்னு சொல்லுவோம். நியூட்ரானுக்கு வந்து பாருங்கள், நம்ம நியூட்ரானாலே 0ன்னு தான் சொல்லுவோம். ஏன் 0ன்னு சொல்கிறோம் அப்படின்னா அது வந்து நெக்லிஜிபிள் வேல்யூவாக இருக்கிறதுனால நம்ம வந்து 0ன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ அதோட வேல்யூஸ் வந்து சும்மா லைட்டாக தெரிஞ்சுக்கினே அவ்வளோதான். மற்றபடி நமக்கு இதுதான் இம்பார்ட்டன்ஸ். ஓகேங்களா? அப்போ வந்து எலக்ட்ரானுக்கு வந்து அந்த 1ன்னு சொல்லியிருக்குங்களா, 1 வந்து நம்மளுக்கு வந்து -1 இருக்கும். ஓகேங்களா? 1 செகண்ட். சார்ஜ் வந்து எலக்ட்ரான்ஸ்க்கு வந்து 1.9, அது வந்து கூலம்ஸில் சொல்லும் போது 1.9 × 10^-19 கூலம்ஸ் வரும். இதில் வந்து எலக்ட்ரான் புரோட்டானுக்கு சேம் வேல்யூவாக இருந்தாலும் எலக்ட்ரானுக்கு வந்து மைனஸ் சார்ஜ் வருது, எலக்ட்ரான்ஸுக்கு மைனஸ் சார்ஜ் வரும், புரோட்டானுக்கு ப்ளஸ் சார்ஜ் வருது. ஓகேங்களா? இந்த கான்செப்டை இன்னும் நம்ம டீட்டெயில்டாக வந்து நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி படிக்கும் போது பார்ப்போம். எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடிச்சவங்க யார், புரோட்டான் கண்டுபிடிச்சது, நியூட்ரான், ஆன்டி நியூட்ரான், மீசான்ஸ், அதெல்லாம் வந்து நம்ம நியூக்ளியர் கெமிஸ்ட்ரியில் வரும். அங்கே இன்னும் நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சரி, இந்த அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நிறைய தேரிஸில் பார்ப்போம். அதில் வந்து ஃபஸ்ட்டு தேரி எக்ஸ்பிளைன் பண்ணவர் ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்தது யார் அப்படின்னா டால்டன் தான் கொடுத்துருப்பாரு. எந்த வருஷம் அப்படின்னா 1808 தான் இவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அவர் வந்து என்னென்ன ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்கிறாரு அப்படின்னா, அனைத்து பொருட்களிலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அணுவால் ஆனது, அந்த அணு வந்து எப்படி இருக்கும், சின்ன துகளாக இருக்கும் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் சொன்னவர் வந்து டால்டன் தான் சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் அப்போ முன்னாடி அவர் சொன்னதுனால சரியாக அனாலிசிஸ் பண்ணாமல் இருந்திருப்பார். ஸோ என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, அணுவை வந்து பிளக்க முடியாது அப்படின்னு அவர் வந்து கூறியிருப்பார் அவரோட ஸ்டேட்மெண்ட்டில். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், அணுக்கள் வந்து உருவாக்க முடியாதவை மற்றும் அழிக்க முடியாதவை அப்படின்னு சொல்லியிருப்பார். மீன்ஸ் வந்து நம்ம லா ஆஃப் கன்சர்வேஷன்லாம் வரும் பார்த்திங்களா, அணுவை வந்து ஆக்கவோ அழிக்கவோ முடியாது அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை தான் இவரை வந்து இப்படி இன்டெரக்டாக சொல்லியிருக்காரு. அணுக்கள் வந்து உருவாக்க முடியாதவை மற்றும் அழிக்க முடியாதவை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஒரு தனிமத்தில் இருக்க அனைத்து அணுக்களும் வந்து என்னது, ஒரே மாதிரியாக இருக்கும், அந்த கான்செப்டும் இங்கே சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? மீன்ஸ் வந்து என்னது, ஒரே தனிமங்கள் அப்படின்னா அது என்னென்ன வரும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம கார்பன் வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் தானே பார்க்குறோம், அனைத்து அணுக்களும் ஒரே மாதிரியாக இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம கார்பன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த கார்பனுக்குள்ளே இல்லை கார்பன் டை ஆக்சைடு கூட வச்சுக்கோங்க. அப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் கார்பன் இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா ஆக்சிஜன் இருந்தாலும் சரி, இப்போ கார்பனுக்கு நம்ம டோட்டலாக சொல்கிறோம் அப்படின்னா அதோட அளவு மீன்ஸ் வந்து சைஸ். ஓகேங்களா? அளவு, வடிவம், நிறை,
மாஸ் ஓகேங்களா, நிறை. அப்புறம் வந்து அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து என்னவா இருக்கும், சேமாக இருக்கும். அந்த கான்செப்ட் தான் சொல்லியிருக்காரு. அப்போ ஆக்சிஜன் எந்த இடத்துல ஆக்சிஜன் எடுத்தாலும், எந்த மாலிகூல்ஸில் இருக்கிற ஆக்சிஜன் அந்த தனிமமாக எடுத்து நம்ம தனியாக கன்சிடர் பண்ணாலும் அப்படின்னா அதோட அளவு, வடிவம், நிறை, அதோட பண்புகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மாறாமல் இருக்கும். அதுதான் வந்து டால்டன் வந்து சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் வெவ்வேறு பண்புகளை கொண்டுள்ளது. மீன்ஸ் இப்போ தான் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, கார்பனுக்கு தனியாக இருக்கும், ஆக்சிஜனுக்கு தனியாக இருக்கும். அதே கான்செப்டை நம்ம இங்கேயும் என்ன பண்ணலாம், எடுத்துகிட்டு வரலாம். நெக்ஸ்ட், வெவ்வேறு தனிமங்களின் அணுக்கள் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் ஒன்றிணைந்து மூலக்கூறுகள் அல்லது சேர்மங்களை வந்து நமக்கு வந்து உருவாக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜனே எடுத்துக்கோங்களேன். இது சேர்ந்து நம்மளுக்கு என்ன பண்ணும், வாட்டராக வந்து ஒரு ஃபார்ம் இதெல்லாம் வந்து பேசிக் தான். ஓகேங்களா, எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அப்போ ஒவ்வொரு தனிமங்கள் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ரேஷியோவில் தான் அது வந்து ஜாயின் பண்ணி நம்மளுக்கு வந்து என்னவா பண்ணும், மாலிகூல்ஸாக ஃபார்ம் பண்ணலாம். அப்படின்லாம் வந்து என்னது, சேர்மங்களாக வந்து நம்மளுக்கு வந்து உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், பேசிக்கான ஸ்டேட்மெண்ட் எல்லாமே வந்து டால்டன் வந்து சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா. இவரோட ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கெல்லாம் மேக்ஸிமம் வந்து அப்ளிகபிள் ஆகி அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ரொம்ப ரேராக இருக்கிற லிக்விட் அண்ட் கேஸுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காரு, இவர் வந்து ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து வேதி சேர்க்கை விதி. அது மீன்ஸ் வந்து வேதி சேர்க்கை விதி, அப்புறம் வந்து பொருண்மை விதி அப்படின்னு சொல்கிறோம். பொருண்மை விதிக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். அதான் ஆற்றலை வந்து ஆக்கவோ அழிக்கவோ முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு, ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்டோட மாஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். நம்ம பின்னாடி அது ஸ்டேட்மெண்ட்டை தனியாக உங்களுக்கு நான் அது எழுதியே வச்சுருக்கேன். ஓகேங்களா, இதில் இருக்கும் நீங்கள். ஸோ அதை பார்த்துக்கலாம். அது அந்த விதியும் வேதி சேர்க்கை விதி, அந்த ப்ரொபோர்ஷனலி நம்ம இங்கே பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் விகிதத்தில் வந்து கனெக்டடாக இருக்கும். அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்கிறது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேதி சேர்க்கை விதி. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு டால்டன். நெக்ஸ்ட்டு, ஒரு தனிமங்களின் மூலக்கூறுகள் சேர்மங்களின் மூலக்கூறு வேறுபாட்டை வந்து என்ன பண்ணியிருக்காரு, விளக்கியிருக்காரு. இப்போ நமக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது அப்படின்னா அது வந்து தனிமங்களின் மூலக்கூறாக இருக்கா, அப்படி இல்லைன்னா சேர்மங்களின் மூலக்கூறாக இருக்கா அப்படின்ற ஒரு டிஃப்ரென்ஷியேட் வந்து நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக இந்த டால்டன் தியரியை வந்து நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணி நம்மளுக்கு வந்து இந்த டிஃப்ரென்ஷியேட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து குறைபாடுகள். இந்த தியரி வந்து ஏன் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா, அவர் வந்து ஃபஸ்ட்டு சொன்னதுனால அவர் என்னன்னு இமேஜினேஷன் பண்ணியிருப்பார், அணுவை வந்து ஆட்டமை வந்து பிரேக் பண்ண முடியாது, விளக்க முடியாது அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பான்னு. ஆனால் வந்து நம்ம ஃப்யூச்சரில் என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் பிரேக் பண்ண முடிஞ்சது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அவர் சொன்னதில் வந்து ஒரு குறைபாடாக இருக்குது. நெக்ஸ்ட், இவர்களோட கருத்துக்களில் வந்து ஐசோபாரை வந்து என்ன பண்ணல அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணல. ஐசோடோப் அப்படின்னா என்ன தெரியும் டெஃபினிஷன், சேம் அட்டாமிக் நம்பர், டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டான ஒரு கான்செப்டை வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஐசோபார் அப்படின்னா சேம் மாஸ் நம்பர், டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர். இதையும் வந்து என்ன பண்ணல அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து இதனால ஃபெயிலியர் ஆச்சுன்னா, தேர்ட் கான்செப்ட் வந்து ஒரே மாதிரியான அணுக்களால் உருவாக்கப்பட்ட பொருட்கள் இருந்தாலுமே அதோட பண்புகளில் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிலக்கரி, கிராஃபைட்டு, டைமண்ட், இது எல்லாமே வந்து நம்ம என்ன இருக்குது, கார்பன் தான் அட்டாச் ஆகிருக்கு. பட் அதோட பண்புகள் வந்து ஏன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டால்டன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலை. எப்பவுமே ஒரு தேரி வருது அப்படின்னா அதோட அட்வான்டேஜ் வந்து கண்டினியூஸாக நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், பின்னாடி வந்து அது வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணும் அப்படின்னா மாடிஃபை ஆகும். ஓகேங்களா. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு தேரியாக வந்து நம்மளுக்கு வந்து ஃபெயிலியர் ஆகிட்டே வரும். நெக்ஸ்ட் தேரி வந்து பார்த்திங்க அப்படின்னா தாம்சன் மாடல். தாம்சன் மாடல் வந்து பார்த்திங்க அப்படின்னா தர்பூசணி அந்த பழத்தை வச்சு இவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். நம்ம 11th 12th படிக்கும் போதே இந்த தேரி வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டாக நம்மளுக்கு வந்து டீச்சர்ஸ் வந்து நடத்தியிருப்பாங்க. ஸோ தாம்சன் மாடல் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம அனதர் நேம் என்ன சொல்லலாம் அப்படின்னா தர்பூசணி மாதிரி அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஃப்ளம்பட்டிங் மாடல் அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேரியை வந்து 1904 வந்து தாம்சன் வந்து வெளியிட்டிருப்பார். இவரை வந்து ஒரு அணுவோட ஆரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10⁻⁴
10 மீட்டர் இருக்கும். ஓகே 10 இன்ட்டு இந்த 10 பவரில் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி தாம்சன் வந்து ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட்டு இந்த நேர்மின் தன்மையுடைய துகள்கள் வந்து நேர்மின் சுமையுடைய கோளத்தில் புதைந்திருக்கும் அப்படின்னா இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த ஒரு கோளம் மாதிரி இருக்கா டயக்ராம், அந்த டயக்ராம் வந்து பாசிட்டிவ்னு சொல்கிறாங்க, உள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து என்னது நெகட்டிவ்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த கான்செப்ட். அப்போ வந்து இந்த எதிர்மின் எதிர்மின் துகள்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதிர்மின்னா இங்கே இருக்குது, எதிர்மின் துகள்கள் எல்லாமே இந்த நேர்மின் கோலத்துக்குள்ளே புதைஞ்சிருக்கு. அது மீன்ஸ் தர்பூசணி பழத்துக்குள்ளே வந்து விதைகள் இருக்கா, அப்போ அந்த தர்பூசணி பழத்தில் அந்த ரெட்டாக இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே தான் வந்து அந்த விதைகள் மறைஞ்சிருக்கு அப்படின்ற இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து அவர் சொல்லியிருப்பார். ஸோ இவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு ஆட்டம் வந்து நியூட்ரலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அணு வந்து ஒரு எக்ஸ்கியூஸ் மீ ஒரு அணு வந்து நடுநிலைத்தன்மையுடன் உள்ளது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அணுநிறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அணு முழுவதும் சமமாக இருக்கும் அப்படின்ற கான்செப்ட் வந்து சொல்லியிருப்பேன். இந்த கான்செப்ட் அப்புறம் அகைன் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கும். ஏன்னா வந்து அணுநிறைன்றது நியூக்ளியஸை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்லாம் பின்னாடி வரும். இவர் வந்து தாம்சன் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரு அணுநிறை வந்து இந்த அணு முழுவதுமே சமமாக ஈக்குவலாக இருக்கும் அப்படின்ற கான்செப்டை வந்து யார் சொல்லியிருப்பார் அப்படின்னா தாம்சன் சொல்லியிருப்பார். அப்போ தாம்சன் அப்படின்னா அந்த நேர்மின் தன்மையுடையது எது கூட கம்பேர் பண்ணுறாரு, எதிர்மின் தன்மை கூடது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எது கூட கம்பேர் பண்ணுறாருன்றது தெரியணும். அப்போ எலக்ட்ரான் வந்து அதோட விதை கூட கம்பேரிசன் பண்ணுறாரு, அது ரெட் பகுதியை வந்து நேர்மின் தன்மை கூட கம்பேர் பண்ணுறாரு. இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே வந்து அதோட சிவப்பு பகுதியான நேர்மின் தன்மைக்குள்ளே மறைஞ்சிருக்கு அப்படின்ற கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அணுவினோட ஆரம் வந்து 10⁻10 மீட்டர் அப்படின்ற கான்செப்ட் தெரியணும். ஆட்டம் வந்து நியூட்ரலாக இருக்கும் கான்செப்ட் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா, இதெல்லாம் பார்த்துக்குங்க. அணு நிறைன்றது அதோட ஃபுல் ஷேப்பையும் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்ற கான்செப்டையும் இவர் சொல்லியிருப்பார். இந்த தியரி வந்து ஃபெயிலியர் ஆனதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா நேர் மின்னூட்டம் பெற்ற ஒரு கோளத்துக்குள்ள வந்து எதிர் மின்னூட்டம் பெற்ற ஒரு எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னா தானாக அதுக்குள்ளே போய் அமைஞ்சிக்காது. அங்கே வந்து ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இருக்கணும். ஓகேங்களா, அது மீன்ஸ் தான் வந்து அது அந்த ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இருந்தால் தான் அது வந்து அட்ராக்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்கும். அதான் ஈர்த்து தன்மின் நடுநிலைத்தன்மை அமைவதிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கணும். பட் ஆனால் அது வந்து என்ன பண்ணல, அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலை. மீன்ஸ் வந்து அதுக்கப்புறம் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்லாம் அட்டாமிக் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் எல்லாம் நம்ம படிப்போம். ஸோ அந்த ஃபோர்ஸை பற்றிலாம் இது வந்து எக்ஸ்பிளைன் இல்லை, டேரெக்டாக உள்ள விதை இருக்குது. அது மீன்ஸ் வந்து எலக்ட்ரான் கூட கம்பேர் பண்ணுறாரு, அதோட ரெட் பகுதி எல்லாமே வந்து நேர்மின் தன்மை உடையதுன்னு சொல்கிறாங்க. அது அப்படியே இருக்கா, எதனா அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கா அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணலைன்றது தான் ஃபஸ்ட்டு ஃபெயிலியர். இதில் வந்து புரோட்டான் அண்ட் எலக்ட்ரான்ஸை மட்டும்தான் அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. எலக்ட்ரான்றது அதோட விதை பகுதி நெகட்டிவ் சார்ஜை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, புரோட்டான்றத பாசிட்டிவ் சார்ஜை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ இதை மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. நியூட்ரான்களை வந்து என்ன பண்ணலை, எக்ஸ்பிளைன் பண்ணலை. தாம்சன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலைன்றது பெரிய ஒரு ட்ராபேக்காக இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ரூதர்ஃபோர்ட் மாடல். ரூதர்ஃபோர்ட் அப்படின்னாலே நமக்கு வந்து ரொம்ப ஃபேமஸாக வந்து நம்ம லோயர் ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம வந்து படிப்போம். ஓகேங்களா, ரூதர்ஃபோர்ட் மாடலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபா ரேஸ் வச்சு தங்கம் அப்படிலாம் அந்த சில்வர் பிளேட் மேலே வந்து பம்பார்ட் பண்ணி நம்ம வந்து அந்த உள்ளே வந்து நியூக்ளியஸ் இருக்கிறத கண்டுபிடிச்சிருப்பார். அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரூதர்ஃபோர்ட் ஸ்டேட்மெண்ட். அப்போ ரூதர்ஃபோர்ட் வந்து பாருங்கள் அந்த ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸை எங்கேருந்து எடுக்கிறாரு அப்படின்னா பொலேனியத்திலேருந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா எடுத்திருக்காரு. அதை எடுத்து இதுதான் வந்து நான் ஒரு ரவுண்ட் மாதிரி போட்டிருக்கேன், நீங்கள் அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பார்த்துங்க. சில்வர் பிளேட் அப்படின்னா கோல்டு பிளேட்டில் வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு இந்த ஆல்ஃபா ரேஸை வந்து பாஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, எல்லா இடத்துலையும் வந்து பண்ணுது அப்படின்னா டேரெக்டாக போயிடுது. பட் மிடில் மட்டும் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம பாஸ் பண்ணுற ரேடியேஷன் வந்து அகைன் போன திசைக்கு என்ன பண்ணுது, வேகமாக திரும்பி வருது. மீதி எல்லாமே வந்து ஆப்போசிட் அப்படியே வந்து ரிஃப்ராக்ட் ஆகி வெளியே வருது. பட் ஒரு பர்டிகுலர் சென்டர் ஸ்டேஜில் மட்டும் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம பாஸ் பண்ண ஒரு ரேடியேஷன் வந்து அகைன் வந்து வெளியே வந்துடுது. ஸோ அப்போ வந்து சென்டரில் வந்து ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரூதர்ஃபோர்ட் வந்து அசியூம் பண்ணியிருப்பார். ஓகேங்களா, அதுதான் வந்து அவர் வந்து என்ன சொல்லியிருப்பார், நியூக்ளியஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ பெரும்பாலானவை கடந்து செல்கின்றன, சில திசை